ஹாய், நாம இன்னைக்கு எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மதுரை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இப்போது 100 பொரிகள் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக நான் 1/4 கிலோ எள்ளு எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நாம் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஆமாம், அதுக்கு 200 மண்டவளம் நான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மண்டவளம் எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டுருங்க. அப்பப்போ நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போது நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சு விடுங்க. இப்போ நாம் அதே நல்லெண்ணெயை கொஞ்சமாக கையில் எடுத்துக்கலாம். நம்ம உருண்டை பிடிக்கும் போது கையிலெல்லாம் ஒட்டாமல் வர்றதுக்காண்டி. இப்போ இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருண்டையாக போட்டுக்கோங்க. நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது அதை மேலாப்பில் பண்ணக்கூடாது. அதை நல்லா இறுக்கமாக பிடிச்சாதான் உள்ளே அந்த எள்ளு எல்லாமே நல்லா இறுகி அந்த உருண்டை உடையாமல் இருக்கும். அதுக்காண்டி நீங்கள் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், எள்ளு உருண்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.